திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு குறிப்பிட்டுள்ளது. அதில் அனைத்து ஆலோசனைக்கு பிறகும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான நேரத்தை ஆலோசனை செய்த பிறகே முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரம். வணக்கம். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்களில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பொதுநல மனு என்பவர் வீரபாகு குருமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்தார். அந்த மனுவில் திருச்செந்தூர் கோவிலில் மூலவருக்கு தந்திர சாத்தியமும் மற்றும் கேரள சம்பிரதாய ஆகம முறைப்படியும் மற்ற தெய்வங்களுக்கு குமார தந்திர ஆகம விதிகளின்படியும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறதாகவும், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நேரம் என்பது வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் கோவில்கள் பின்பற்றப்படும் ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு நடத்த உகந்த நேரம் அல்ல எனவும், எனவே அந்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்தினால் பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும், இது நாட்டிற்கும் திருச்செந்தூர் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் எனவும், இதே போன்று கடந்த 1971ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்ட பொழுது மத்திய மாநில அரசுகள் கவிழ்ந்ததாகவும், மத்திய மாநில அரசினுடைய உயர் பதவியில் இருந்தவர்கள் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். எனவே திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கினை அன்றைய தேதியில் பகல் 12:05 12 மணி முதல் 45 நிமிடங்கள் வரை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும், இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தாம் மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அதிகாரிகள் அந்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்துவது என்பது வெயில் சுட்டரிக்கும் என்பதால் குடமுழுக்கு நேரத்தை நடத்த முடியாது என தெரிவித்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே ஆகம விதிகளின்படியும் அதே போன்று வேத இலக்கியங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் வேதி ஜோதி கிராந்த அடிப்படையிலும் குறிப்பிடப்பட்ட அந்த பகல் நேரத்தில் 12:05 முதல் 12:45 மணி வரை குடமுழுக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும், வேறு நேரங்களில் குடமுழுக்கு நடத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஸ்ரீமதி மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடத்துவதற்காக 3 நேரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், இன்னும் இதுதான் இறுதி நேரம் என இதுவரை எதுவும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மேல் சாந்தி, திருச்செந்தூர் கோவிலின் தணிக்கர், பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், திருப்பரங்குன்றம் கோவில் ராஜா குருக்கள் மற்றும் மனுதாரர் ஆகியோரை இணைத்து குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து பெரும்பான்மை அடிப்படையில் நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.